Hi friends, welcome to my exam 100. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா மத்திய அரசு ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. SSC MTS போஸ்டுக்கான ஷார்ட் நோட்டீஸ். மத்திய அரசுல MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் சொல்வாங்க. அந்த MTS போஸ்டுக்கு ஆள் எடுக்க போறாங்க. ஸோ நிறைய நம்ப தகுந்த வெப்சைட்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா 10,000க்கு மேற்பட்ட வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ வருது அப்படிங்கிறது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் தான் தெரியும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏப்ரல் 22, 2019 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ரிலீஸ் பண்ணோன்னே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த ஷார்ட் நோட்டீஸில் கொஞ்சம் டீட்டெயில் தான் இருக்கும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 10th தான். ஸோ நீங்கள் 10th படிச்சிருந்தாலே இதுக்கு இருந்து எலிஜிபிள் தான். ஸோ ஆண்கள் பெண்கள் யாருனாலும் விண்ணப்பிக்கலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 22 அன்றைக்கி வருது. ஸோ அப்போ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வச்சு தான் ஆள் எடுக்கிறாங்க. இப்போதைக்கு பழைய நோட்டிஃபிகேஷனில் எந்த மாதிரி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் 10th. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 22 வருது. ஸோ அதில் தான் ஃபுல் டீட்டெயில் இருக்கும். அது வந்தோன்னா நம்ம ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டுடலாம். இப்போதைக்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. இவ்வளோ வேகன்சி நாங்கள் விட போகிறோம். அந்த மாதிரி ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஷார்ட் நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டீட்டெயில் தான் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஷார்ட் நோட்டீஸை சொல்லியாச்சு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் 10th அப்படின்னு. ஸோ மீதி 2017 பழைய நோட்டிஃபிகேஷனில் எந்த மாதிரினா கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 22 வந்தோன்னா நம்ம ஃபுல் டீட்டெயில் இப்போ உள்ள ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். ஸோ 2017 பழைய நோட்டிஃபிகேஷன் படி சேலரி 20,200 ப்ளஸ் கொடுத்துருக்கு. வயசை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 25க்குள்ளே இருக்கணும் ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு. ஸோ மற்றவங்களுக்குனா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 வருஷம், SC/STக்கு 5 வருஷம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல தான் 100 ரூபா ஃபீஸு. யாருக்குன்னா கிடையாது அப்படின்னா அனைத்து பிரிவு சேர்ந்த பெண்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. SC/ST கேண்டிடேட்னா கிடையாது. இந்த மாதிரி PWD கேண்டிடேட்னா கிடையாது, ஃபீஸ் கிடையாது. செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 எக்ஸாம், பேப்பர் 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய புது நோட்டிஃபிகேஷன் எதுவும் சேஞ்சஸ் கூட இருக்கலாம். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும். நெகட்டிவ் மார்க் 1/4 இருக்குது. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் டெஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது நம்ம உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது லாங்குவேஜில் நீங்கள் வந்து எஸ்ஏ, லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி இது பண்ணணும். இந்த பேப்பர் 2 அப்படிங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபை, நீங்கள் வந்து பாஸ் ஆகணும், அவ்வளோதான். அதை வந்து உங்களுக்கு செலெக்ஷனில் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆகணும். ஸோ ஃபைனல் செலெக்ஷன் எதை வச்சு இருக்குன்னா நீங்கள் பேப்பர் 1ல் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அதை வச்சு இருக்கும். ஸோ மற்ற டீட்டெயிலாம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு பார்த்துக்கலாம். ஸோ 2017 நோட்டிஃபிகேஷன் படி 8,300 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2019 நிறைய வெப்சைட் சொல்லிட்டு இருக்காங்க 10,000க்கு மேற்பட்ட வேகன்சி வருது அப்படின்னு. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் அது தெரியும். இருப்பினும் இந்த ரிலேட்டட் இவ்வளோ வேகன்சி வர அதிகமாக சான்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன் எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏப்ரல் 22 ஸ்டார்ட் ஆகுது. எண்டிங் டேட் வந்து மே 25. டென்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் லெவலில் தான் இருக்கும். உயர் அதிகாரிகளுக்கு அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த உயர் அதிகாரிகள் என்ன ஒர்க் கொடுத்தாலும் செய்கிறது. ஸோ அப்பப்போ என்னென்ன ஒர்க் தேவையோ அதை தான் செய்கிறது. ரூமு ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது, க்ளீனிங் பண்ணுறது. இப்போ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டிரைவராக கூட ஒர்க் பண்ணணும். அதுதான் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். செராக்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி கூட போடுவாங்க. அந்த ஆஃபீஸில் எதுவும் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது இந்த MTSஐ பொறுத்த வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரட்டு எல்லா டீட்டெயிலும் பார்த்துடலாம். ஏப்ரல் 22 வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.